Hello pasangla, now unga Shruthi Maam and இன்னைக்கு வந்து we are going to continue with evolution. First part of evolution. What is the story of evolution? இப்படி வந்து என்னென்ன சயின்டிஸ்ட் அவங்களுடைய யாரெல்லாம் வந்து இன்வால்வ்டா இருந்தாங்க, டார்வின், வாலஸ், அவங்களோட ஸ்டோரிஸ் என்ன இருந்தது, இது எல்லாமே part. So நீங்க இன்னும் first part பார்க்கல அப்படின்னா கடகடன் அதையும் பார்த்து முடிச்சு. Entire chapter will be clear cut done for you. Okay, so now coming to part 2. இன்னைக்கு we are going to continue on with the chapter pasangla, but இன்னைக்கு நம்ம வந்து entire we wind up the chapter. So for that, if you have any questions, so that I'll be able to clear it for you in the next class. Okay, so மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க and stay with us throughout the year, because நீங்க எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் உங்களோட பொறுப்பு எங்க கிட்ட இருக்கு, சரியா? And also ரொம்ப பெருமையோட here are our toppers பசங்களா, லாஸ்ட் 5 வருஷம் incredible ஆன results and இன்னும் counting. Okay, it's not over, and இப்போ 2025 வரைக்கும் lot of students எழுத முடியும். So anyway, let's continue into the class. But yes, நம்ம Xylemல சேரறதுக்கான நல்ல கோர்सेस, நல்ல opportunity எல்லாமே நான் உங்களுக்கு கிளாஸ் எண்ட்ல சொல்றேன், சரியா? Okay, so now coming to in the continuation of evolution, today I'm going to start off with adaptive radiation. So adaptive radiation, adaptive na என்ன, தன்னை தானே அந்த என்வாயரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரதான் adapt பண்ண. ரேடியேஷன்னா இப்படி பரவுறது தான் வந்து ரேடியேஷன். ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன் யாரு கண்டுபிடிச்சா, நம்மளோட டார்வின் தான் வந்து ஃபர்ஸ்ட் he saw that இந்த ஒரு கேலபகோஸ் ஐலண்ட்ல இருந்த ஃபின்ச் அப்படிங்கிற ஒரு பறவைக்கு வந்து அப்படின்னு சொல்லி ஒரே ஐலண்டுக்குள்ள இத்தனை வெரைட்டி ஆஃப் பீக் இருக்கக்கூடிய ஃபின்ச்சஸ் டார்வின் வந்து பார்த்தான். So he saw that இந்த ஐலண்டை விட்டு இந்த ஃபின்ச் வெளியில போக முடியுமா? போக முடியாது. பட் ஆனாலும் ஃபின்ச் இவ்வளோ நிறைய பீக் டைப்ஸோட இருக்கு அப்படின்னா that means ஒரிஜினலா ஒரே ஒரு ஆன்செஸ்டர் அவங்கிட்டேந்து இந்த சீட் ஈட்டிங் ஃபீச்சர், முதல்ல சீடு சாப்பிட்டுட்டு ஆஃப் பீக் இருந்து, சரி நீ சீடு சாப்பிட்ற, எனக்கு சீடுக்கு ரொம்ப காம்படிஷனாக இருக்குது, சரி நீ சீடு சாப்பிட்டுக்க, நான் ஃப்ரூட்ஸ், சரி நீங்க 2 பேரும் சீடும் ஃப்ரூட்டும் சாப்பிட்டு எப்படியோ போங்க, நான் பூச்சி சாப்பிட்டுக்கிறேன். ஒவ்வொரு குரூப்பா வந்து தன்னைத்தான் மாத்திக்கிட்டு இத்தனை டைப் ஆஃப் evolve ஆயிருக்கு. Okay, so they have become insectivorous and vegetarian finches from the original seed eating form. That means based on demand, based on the competition, they all adapted to the environment. So அதுதான் நம்ம adaptive radiation சொல்றோம். So literally ஒரு given geographical ஏரியால இருந்து ஒரு ancestorல இருந்து நமக்கு எக்கச்சக்கமான ஃபார்ம்ஸ் வந்து evolve ஆச்சு அப்படின்னு, அதே ஜியோகிராஃபிக்குள்ள அதர் ஹேபிட்டாட்ஸுக்கு ஆச்சு அப்படின்னு சொன்னா then we call it as adaptive radiation. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து மார்சூப்பியன், இது ஆஸ்திரேலியன் மார்சூப்பியன். அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆன்செஸ்டர் தான் இருந்தாங்க. பட் அந்த கான்டினென்ட் வெளியே போக முடியாம அதே கான்டினென்ட்ல சரி நான் கடல் எடுத்துக்கிறேன், நீ மரத்தை எடுத்துக்கோ, நான் வந்து இந்த இடத்த எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு they adapted to that, they shared the habitat and they evolved. இதுதான் வந்து adaptive radiation அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ ஒரே நேரத்துல ஒன்னுக்கு அதிகமான adaptive radiation அப்படின்னு சொன்னா அதை தான் நம்ம கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ what do I mean மேம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளசென்டல் மேமல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாலையும் இருக்கு, மிச்ச பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுலையும் இருக்கு. யா, இந்த ஒரு நார்மல் பிளசென்டல் வுல்ஃப் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் த டாஸ்மேனியன் வுல்ஃப் விச் இஸ் அ மார்சூப்பியல் இன்னுமே மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்கு. ஸோ அவங்களோட ஒரிஜினல் ஆன்சஸ் வேறவா இருந்தாலும், அதாவது இவங்க வந்து இந்த அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்தாங்க, அவங்க வந்து ஆஸ்திரேலியால மட்டும் இருந்தாங்க, அவங்களோட ஆன்சஸ் வேறவா இருந்தா கூட இந்த நார்மல் நரிக்கும் டாஸ்மேனியன் நரிக்கும் நிறைய சிமிலாரிட்டி, both of them will
Is it clear to all of you? So I hope you all understood adaptive radiation and the convergent evolution பசங்களா. So adaptive radiation convergent evolution different கிடையாது. Just that ஒரே இடத்துல நிறைய adaptive radiation நடந்ததுன்னா we call it as convergent evolution. Okay, so these are your examples of the marsupial in Australian marsupials and the placental mammals that are present. Clear everybody? Now if you look at biological evolution, so நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி cellular forms of lifeல நம்ம ஆரம்பிச்சு அங்கிருந்து டார்வினியன் தியரி படி அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வந்து there were few forms that appeared. அதுக்கப்புறமா microbes evolved. microbes வந்து பயங்கரமா ஃபாஸ்டா டெவலப் பண்றதுக்கான ப்ராப்பர்ட்டி அவங்கள்ட்ட இருக்கு இல்லையா? ஸோ அங்கே மைக்ரோப்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு தென் காலனி ஆஃப் பாக்டீரியா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு தென் இவென்ச்சுவலி இட் கேவ் ரைட் டு யூனி மல்டி செல்யூலர் ஃபார்ம்ஸ் ஆஃப் animals வர ஆரம்பிச்சது ரைட். தென் அதுக்கப்புறமா வந்து அதாவது ஸ்லோவாக வந்து ஃபஸ்ட்டு கடல்ல தான் வந்து லைஃப் ஸ்டார்டட் கம்மிங், லேண்டில் அவ்வளவா நமக்கு ஃபார்ம்ஸே இருக்கல. ஓகே, தென் இப்போ வந்து அங்கேருந்து வந்து என்னாச்சு ஸ்லோவாக வந்து அனிமல்ஸ் they start going, they start utilizing the feed, utilizing it, and slowly the life start. Okay, now இந்த மாதிரி மல்டிபிள் டிவிஷன் ஆகி 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 தன்னை மாற்றிக்கிற அந்த கேப்பபிலிட்டி வந்து மைக்ரோப்ஸ்ட தான் நிறையா இருக்குது. ஸோ இவல்யூஷன் ஆரம்பிக்கிறது ஈஸி பிகாஸ் வேறு எந்த ஸ்பீஷீஸை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அவங்க வளர்ந்து அவங்க அடுத்த தலைமுறைன்னு ஒன்று ஆகும். Okay, not like bacteria which will give in a matter of few minutes or hours. Okay, so in the madri they started happening. Of course nature selects the fittest. Okay, so based on nature or fitness, based on the genetic ஓட ஜெனட்டிக் பூல். ஓகே, அவங்களோட ஜீன் பூல் எந்த அளவுக்கு அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியுது, எந்த அளவுக்கு என்வாயர்மெண்ட்டில் அவங்க அடாப்ட் ஆகிறாங்கிறது எல்லாத்தையும் வச்சு இந்த ஒரு ஃபிட்னஸ் தான் வந்து has adapted, has developed this nature. Okay, so அதனால வந்து நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ ஸ்பீஷீஸ் வந்திருக்கு அப்படின்னா இவ்வளோ ஸ்பீஷீஸுமே இருக்கிறதுக்கான காரணம் அதோட டொமைனில் இட் இஸ் ஏபிள் டு சர்வைவ். ஓகே, and the survival of the fittest is a very important feature that you have to. சரியா பசங்களா? Now from there if you see இந்த ஒரு natural selection and branching descent, அதாவது எந்த ancestorலேருந்து யார் வந்தாங்கங்கிற கான்செப்டுக்கு டார்வினியன் தியரி அண்ட் லமார்க்கோட தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன் லமார்க்கோட தியரி வந்து என்ன அப்படின்னா யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். ஓகே, நீங்கள் எந்த ஆர்கனை நிறைய யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து அடுத்த தலைமுறைக்கு போகும் அப்படிங்கிறது. ஸோ ஜிராஃப் வந்து இப்படி கழுத்தை யூஸ் பண்ணி அதோட கழுத்து இவ்வளோ பெருசாயிருச்சு அப்படிங்கிறது. பட் ஆனால் அந்த இதை நம்ம யாருமே வந்து இனிமேல் நம்புறது கிடையாது. ஓகே, வி டோன்ட் பிலீவ் இன் இட் more. But if you see Darwin சொன்னது வந்து makes more sense. Okay, Darwin சொன்னது தான் வந்து it will happen through a process of natural selection. Okay, so நம்ம வந்து evolution அப்படிங்கிறது வந்து அப்படியே டமால்னுலாம் நடக்காது, ஸ்லோவாக நமக்கு ஒரு டைரெக்ஷனில் மெதுமெதுவாக தான் வந்து features will accumulate and this thing will happen. இந்த ஒரு என்ன சொல்கிறது evolution, speciation will happen அப்படிங்கிறது தான் டார்வின் நமக்கு சொன்னது. ஓகே, now இப்போ பாப்புலேஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து ரீசோர்ஸஸ் நமக்கு வந்து அன்லிமிட்டடாக இருக்குது. ஓகே, நமக்கு ரீசோர்ஸஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, அன்லிமிட்டடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரீப்ரொடக்ஷன் கேன் பி எக்ஸ்போனென்ஷியல். ஓகே, நம்ம பாட்டு வளர்ந்துக்கிட்டே போகலாம். பட் ஆனால் இன் ரியாலிட்டி தட் கேனாட் ஹேப்பன். ஓகே, பிகாஸ் நமக்குன்னு ஒரு காம்படிஷன் இருக்குது, ரிசோர்ஸ்க்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் ஒரு சில பேர் தான் சர்வைவ் ஆக முடியும் ஆன் த காஸ்ட் ஆஃப் த அதர்ஸ். ஸோ இதுதான் வந்து we say natural selection or survival of the fittest. எந்த ஒரு ஃபார்முக்கு வந்து அந்த ஒரு சர்வைவிங் கேப்பபிலிட்டி அடாப்டபிலிட்டி இருக்கோ அவங்களுக்கு தான் நிறைய ப்ராஜனி இருக்கும். அண்ட் ஹென்ஸ் அதுதான் வந்து ஒரு புது ஃபீச்சராக வந்து நமக்கு இவால்வ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து டார்வின் வந்து நமக்கு சொன்னது. பட் அதுக்கப்புறமா ஹியூகோ டிவ்ரீஸ், ஸோ ஃபஸ்ட்டு லமார்க் அப்புறம் டார்வின் அப்புறம் ஹியூகோ டிவ்ரீஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாருன்னா பிரிம்ரோஸுங்கிற ஃப்ளவரை வச்சு ஒர்க்கிங். அதுக்கப்புறம் தான் ஹீ செட் சி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் டார்வின் சொல்கிற மாதிரி ஸ்லோவாக ஒரு டைரெக்ஷனில் கிராஜுவலாக நடக்கிற விஷயம் இல்லை ஸ்பெசியேஷன் அப்படிங்கிறது. வாட் வில் ஹேப்பன் இஸ்
டாமால்னு ஒரு மியூட்டேஷன் will happen. ஒரு சிங்கிள் லார்ஜ் மியூட்டேஷன் நடக்கும்போது அது வந்து ஒரு புது ஸ்பீஷீஸையே உருவாக்கிடுது, அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார். ஓகே, ஸோ ஹீ brought into the idea of mutation. ஓகே, ஸோ இந்த சின்ன சின்ன ஹெரிட்டபிள் வேரியேஷன்ஸாக இல்லாமல் ஒரு சிங்கிள் லார்ஜ் மியூட்டேஷன் தான் நடக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து டைரெக்ஷனலாக நமக்கு ஏற்ற மாதிரிலாம் நடக்காது. இட் வில் பி அ ரேண்டம் டைரெக்ஷன்லெஸ்ஸான, அது வந்து நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ டார்வின் சொன்னது என்ன, கிராஜுவலாக படிப்படியாக ஸ்லோவாக போவோம் அப்படிங்கிறது. பட் டிவ்ரி செட் இட் இஸ் ஒன் மேஜர் சிங்கிள் லார்ஜ் ஸ்டெப் மியூட்டேஷன் which is called as saltation. பசங்களா, நான் இதுல இருந்து வந்த ஒரு விஷயம் தான் ஹார்டி வீன்பர்க் ஈக்குவேஷன். ஸோ இந்த தியரிஸ் எல்லாத்தையும் வச்சு ஓகே ஸ்பீசியேஷன் நடக்குதா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும், எவல்யூஷன் இல்லையான்னு, அதுக்கு தான் we had to come and give us this particular equation. ஸோ இந்த ஈக்குவேஷன் படி எல்லா அலீலிக் ஃப்ரீக்வன்சியும் ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஸ்டேபிளான பேலன்ஸில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து will create some genetic equilibrium. ஸோ இந்த genetic equilibrium இருக்கிறப்ப இந்த ஜீன் பூல் கான்ஸ்டன்ட். ஓகே, ஒருவேளை இந்த ஈக்குவிலிபிரியம் மாறிச்சு அப்படின்னா தென் ஓகே எவல்யூஷன் ஏதோ ஸ்பீசிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஹார்டி வீன்பர்க் சொல்லிது. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் திஸ் ஜெனரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இந்த ஒரு ஃப்ரீக்வன்சிஸ் இந்த பேலன்ஸ்ல இந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா தென் தெர் இஸ் நோ எவல்யூஷன் தட் இஸ் டேக்கிங் பிளேஸ், நம்ம ஈக்குவிலிபிரியம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. ஓகே, ஸோ இஃப் இப்போ அலீல்ஸ்ல we have a dominant allele, we have a recessive allele இல்லையா. ஸோ இந்த டாமினன்ட் அலீல் ஏயா இருந்ததுன்னா இந்த ரெசசிவ் அலீல் ரெண்டோட ப்ரொபோசிஷனும் வந்து will all composition together will be 1. the sum total of எல்லா allelic frequency will be 1. ஸோ ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக இருந்தால் நம்ம அதை பி ஸ்கொயர்னு சொல்லுவோம், ஹோமோசைகஸ் ரெசசிவாக இருந்தால் அதை கியூ ஸ்கொயர்னு சொல்லுவோம், ஹெட்ரோசைகோட்டாக இருந்தால் நம்ம அதை PQ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஒரு பேசிஸை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷன் என்ன, பி ஸ்கொயர் ப்ளஸ் 2p ப்ளஸ் q ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 1. as long as in the binomial expression is holding good, that means the population is in equilibrium. ஓகே, பட் இந்த ஒரு ஈக்குவிலிபிரியம் மாறிச்சு அப்படின்னா then the extent of difference வந்து will tell us the extent of evolutionary change. ஓகே, ஸோ என்னெல்லாம் மேஜர் ஃபேக்டர்ஸ்னால இந்த ஒரு ஈக்குவிலிபிரியம் மாற முடியும் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் இஸ் ஜீன் மைக்ரேஷன், ஜீன் ஃப்ளோ. ஸோ ஒரு குரூப் வந்து அப்படியே நகர்ந்து இன்னொரு குரூப் போகிறாங்க இல்லை வந்து இங்கேருந்து மைக்ரேட் பண்ணி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் ஒரு ஈக்குவிலிபிரியம் சேஞ்ச் வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவில் so many hair types are there. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கர்லி ஹேர் குரூப் மட்டும் வந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஜீன் பூலில் இருக்கிற கர்லி ஹேர் ஜீன்ஸ் டக்குன்னு குறைஞ்சிரும் இல்லையா. ஸோ அப்போ there is a new species, there is a new difference, there is an evolution happening அப்படிங்கிறது வந்து it will indicate. ஓகே, ஸோ ஜீன் மைக்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அதே மாதிரி. ஸோ ஒரு குரூப்லேருந்து தனியாக ஒரு குரூப் வந்து வெளியே எமர்ஜ் ஆகி ஒரு புது குரூப் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் that will be genetic drift. அதே போல் மியூட்டேஷன் சடனாக ஏதாவது ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன் நடந்தாலோ இல்லை ரீகாம்பினேஷன் இஸ் ஆஃப்கோர்ஸ் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இது எல்லாமே வில் இன்ஃப்ளூயன்ஸ் த இந்த ஒரு ஈக்குவிலிபிரியம் அப்படிங்கிறது சரியா. ஸோ நியூ அலீல்ஸ் வந்து ஆடட் டு அ நியூ பாப்புலேஷன் ஆர் தே ஆர் லாஸ்ட் ஃப்ரம் அன் ஓல்ட் பாப்புலேஷன், ரெண்டுமே வந்து தேர் வில் பி அ equilibrium disturbance. ஓகே, ஸோ இதை தான் வந்து we call as the genetic drift. அதே மாதிரி வந்து ஒரு allelic frequency வந்து ஒரு புது sample of populationல வந்து it becomes something totally different. அப்போ அந்த frequency ஏற்ற மாதிரி அவங்க எல்லாம் வந்து again they will mate amongst themselves and ஒரு புது அங்கேயே நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இருக்கிற குரூப்லேருந்து ஒரு குரூப் நகர்ந்து போய் அதுவே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா that is what we call as the first effect. பசங்களா, ஸோ இதிலேருந்து இந்த குரூப் இப்படியே தனியாக எமர்ஜ் ஆகி இவங்களுக்குள்ளேயே இட் பிகேம் அ செப்பரேட்டான ஒரு நியூ பாப்புலேஷன். தட் இஸ் நவ் அ நியூ பாப்புலேஷனுங்கிறதுனால ஃபவுண்டர் எஃபெக்ட். கிளியர் பசங்களா? நவ் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று வந்து there are certain mutations that will happen, பட் அது வந்து நம்ம என்ன சொல்கிறது ஒரு சில
கண்டிஷன்ஸில் வச்சு பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு ஒரு மியூட்டேஷன்னால் ஒரு புது ஸ்பீஷீஸே உருவாகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நேச்சுரல் செலெக்ஷனில் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஹெரிட்டபிளான வேரியேஷன் எதெல்லாம் சர்வைவலுக்கு தேவையோ அந்த மாதிரி வேரியேஷன் கேரி பண்ணுற ப்ராஜனி தான் வந்து நல்ல உயிர் வாழும் அப்படிங்கிற பட்சத்தில் that will create a உதாரணத்துக்கு நீங்கள் மைக்ரோப்ஸை வந்து நீங்கள் கல்ச்சர் பண்ணும்போது குளுக்கோஸ் போட்டு அதை வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது குளுக்கோஸ் போட்டு வளர்த்து ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை குளுக்கோஸ் கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டு லாக்டோஸ் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா lactose is made up of what? Nothing but glucose and galactose. So now in some cases what will happen is அந்த லாக்டோஸை பிரேக் டவுன் பண்ண தெரியாமல் நிறைய ஆர்கானிசம்ஸ் செத்து போயிடும். பட் சில பேர் வந்து குவிக்காக அடாப்ட் பண்ணி அந்த லாக்டோஸையும் பிரேக் பண்ணி அதிலிருந்து குளுக்கோஸ் எடுத்து வாழ கற்றுக்கிட்டா that has formed. That is what is trying to say. Okay, so அதனால வந்து even in the case of டார்வினோட finches நான் சீடு மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்லி சீடே இல்லாமல் செத்து போகிற பழவைக்க சீடு சாப்பிடலன்னா என்ன நான் ஃப்ரூட் சாப்பிட்றேன், நான் என் வாயை மாற்றிக்கிட்டாவது நான் ஃப்ரூட் சாப்பிட்டு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே மாற்றிக்கிட்ட அந்த ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் வந்து இஸ் வாட் வில் செலக்ட். சரியா பசங்களா? நான் இந்த ஒரு என்ன சொல்கிறது நேச்சுரல் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் there is a stabilizing selection. அதாவது எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸை தாண்டி இந்த மிட் வேல்யூ தான் வந்து நிறையா வில் சர்வைவ். ஆர் there is a directional, அதாவது இந்த ஜிராஃபிக்கு கழுத்து இதான மாதிரி ஒரு பக்கமான எஃபெக்ட் தான் நல்ல ஸ்டெபிலைஸ் ஆகும். இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே வாழும், நடுவில் வேறு எந்த ஃபீச்சருமே இருக்காது. உதாரணத்துக்கு நம்மளோட இண்டஸ்ட்ரியல் மெலனிசமில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, we saw that there was a white moth, there was a grey moth, there was no in between. அதாவது white or black, there is no in between, there is either this or that அப்படிங்கிறது தான் வந்து நம்ம disrupted stabilization அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதனால வந்து disrupted selection, stabilizing selection or a directional selection எப்படி வேணா நேச்சர் வந்து can leave a balance in the nature. ஓகே, கிராஃபுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸாம்லையும் சரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் சரி நம்ம செக்ஷன்லேருந்து have seen. Okay, now coming to the brief account of evolution. Now இது வந்து see for exam point of view நீங்கள் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷனையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய நெசசிட்டி வராது. பட் கண்டிப்பாக யூ வில் ஹேவ் டு நோ அன் அக்கவுண்ட் ஆஃப் ஹவு திஸ் எவல்யூஷன் ஹஸ் டேக்கன் பிளேஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு முதல்ல செல்லுலர் ஃபார்ம்ஸ் வந்துச்சு. அதிலிருந்து யூனோ அதாவது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செல்லுலர் ஃபார்ம்ஸ் வந்து அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் நடந்து தென் ஒரு ப்ராப்பரான மல்டி செல்லுலர் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வரத்துக்கே வருஷம் ஆச்சு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனே கிடையாது. தென் ஸ்லோலி லைட் வந்து இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸை பிரேக் பண்ணி தான் ஆக்சிஜனே முதல்ல ரிலீஸ் ஆச்சு, லைக் இந்த லைட் ரியாக்ஷன் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, தென் அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இன்வெர்டிபிரேட்ஸ் வர் ஃபார்ம்ட். ஜா இல்லாத இன்வெர்டிபிரேட்ஸ் ஒரு 350 மில்லியன் இயர்ஸ் அகோ வர ஆரம்பிச்சது. தென் சீவீட்ஸ், ஒரு சில பிளான்ட்ஸ், இதெல்லாம் 320 மில்லியன் இயர்ஸ் அகோ. அதுக்கப்புறம் ஸ்லோலி வந்து கடல்ல இருந்து தி ஆர்கானிசம் ஸ்டார்டட் கம் டு த லேண்ட். ஓகே, ஸோ லேண்டுக்கு வரப்போ என்னாச்சு, அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லேண்டில் ஃபுல்லாக அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து வி ஸ்டார்டட் இன்வேடிங் த லேண்ட். அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஸ்ட்ரிக்ட் இன் த வாட்டர் மட்டும்தான். ஸோ தென் ஃபிஷ்ஷஸ் வந்து தே ஹேட் ஸ்ட்ராங் ஃபின்ஸ். ஸோ தண்ணியிலேருந்து ஸ்டார்டட் மூவிங் டு த வாட்டர். ஸோ அப்படியே ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்துச்சு, இல்லை மேலேயும் இல்லை மாதிரி நடுவில் அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக 1938 சீலகாந்த் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்ச ஒரு ஃபிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லேண்ட்லேயும் இருக்கும் வாட்டர்லேயும் இருக்கும். ப்ரிட்டி மச் ஆம்ஃபிபியனோட ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி, ஃபிஷ்லேருந்து ஆம்ஃபிபியன் மாறுற டைமில் இருந்த ஒரு ஃபிஷ் மாதிரி. பட் அதை இப்போ தான் வந்து தே ஹேவ் காட்டட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அதை எக்ஸ்டிங்க்ட்னு நம்ம நினச்சோம், பட் ஆனால் அதை எக்ஸ்டிங்க்ட் இல்லை அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கு. சரியா? ஸோ தீஸ் வர் த மாடர்ன் டே ஃப்ராக் அண்ட் சாலமாண்டர் ஒரு ஆன்சிஸ்டர் மாதிரி தான் வந்து இந்த சீலகாந்த். ஓகே,
தென் ஆஃப்டர் தட் ஆம்ஃபிபியன்ஸ் வந்து லேண்டுக்கு வந்த அப்புறமா அந்த ஆம்ஃபிபியன்ஸ்லேருந்து ஸ்லோலி ரெப்டைல் ஸ்டார்டட் கம்மிங். ஆம்ஃபிபியன்ஸோட முட்டை வந்து பார்த்தீங்கன்னா பொச்சக்குன்னு இருக்கும். இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் இட் டு டை. ஸோ ரெப்டைல்ஸில் வந்து ப்ராப்பராக கால்கேரியஸான ஒரு முட்டை, அது வந்து ட்ரை அப் ஆகாமல் ப்ரிடேட்டர்ஸ்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தக்கன இருக்கிற ரெப்டைல்ஸ் வர ஆரம்பிச்சுது. தென் டாட்டாய்ஸ், க்ராக்கடைல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. தென் ஒரு 200 மில்லியன்ஸ் இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜுராசிக் ஏரால ரெப்டைல்ஸ் were the one that dominated the earth. ஓகே, தென் இந்த டெரிடோஃபைட்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து slowly they also started to change and the angiosperms started to come. Okay, then ஒரு சில reptiles வந்து went to water, they evolved into fishes. Okay, then again land reptile were dinosaurs. Then biggest of the dinosaurs was Tyrannosaurus rex. Okay, all this you would have seen T-rex அப்படினு. So that is nothing but Tyrannosaurus rex. Okay, அதுக்கு அப்புறமா கடைசில பாத்தீங்கன்னா ஒரு 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு காணாம போயிட்டாங்க. ஓகே, டைனோசர் எல்லாமே சடனாக டிஸப்பியர் ஆயிடுச்சு. அவங்க தான் டாமினண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து டைனோசார் பேர்ட்ஸாக மாறினாங்க. பேர்ட்ஸ்லேருந்து தென் அவர் மேமல் ஸ்டார்டட் கம்மிங். ஸோ மேமல்ஸுங்கிறது குட்டியாக ஒரு மூஞ்சூர் சைஸில் தான் வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ இவங்களோட ஃபாசில்ஸ்லேருந்து ஸ்லோலி மேமல்ஸில் வந்து விவிபேரஸ் நேச்சர், ப்ரொடெக்ட் தி யங் ஒன்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து today it is the mammals that are most intelligent and most dominant species. பசங்களா, ஸோ சவுத் அமெரிக்காவில் மேமல்ஸ் வந்து ஹார்ஸ், ஹிப்போபாட்டமஸ், பேர், ரேபிட் அந்த மாதிரி இருந்துச்சு. தென் ஸ்லோலி சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா அனிமல்ஸ் எல்லாமே வந்து மர்ஜ் ஆன உடனே நார்த் அமெரிக்கன் ஃபானா வந்து டேக் ஓவர். ஸோ காம்படிஷன்னால சவுத் அமெரிக்கன் பீப்புள்னால வாழ முடியல அனிமல்ஸ்னால. ஸோ நார்த் அமெரிக்கா eventually over and the evolution continued. ஸோ இதை மாதிரி தான் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஐலண்டாக நகர்ந்து போயிட்டதுனால அங்கிருந்த மேமல்ஸ்க்கு காம்படிஷனே இல்லாதனால அவங்கெல்லாம் சர்வைவ் ஆயிட்டாங்க. ஓகே, ஸோ there was nobody to stop those mammals from growing. Clear பசங்களா? Then coming to the mammals that were in water. Okay, slowly we saw that there were some mammals that came to the water from the terrestrial domain. They came into the water domain. Then whales, dolphins, seals, idellame are some examples. And then வந்து of course the most successful evolution story அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா that is of the man. அதுதான் வந்து இப்போ நம்ம டீடைல்டாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி this is the chart that shows the different periods of evolution. என்ன அனிமல் இருந்து யார் வந்தா அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் இது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் நான் சொல்ல மாட்டேன் பை ஹார்ட். பட் கண்டிப்பாக ஃப்ரம் எவல்யூஷன் ஸ்டோரி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் அ பயாலஜிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக எவல்யூஷனுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நவ் கம்மிங் டு த ஒரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மேன், ஐ ஆல்வேஸ் கிவ் த தி ஆக்ரோனிம் DRAHENS. ஓகே, DRAHENS. DRAHENS ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா எவல்யூஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி வி ஹேட் த ட்ரையோபித்திகஸ், ரொம்ப குரங்கு மாதிரி டைப். தென் ராமாபித்திகஸ், அதுவும் குரங்கு மாதிரி தான், பட் கொஞ்சம் மனுஷன் மாதிரி ஒரு இந்த பக்கம் சிமிலாரிட்டின்னு பார்த்தா அது ராமாபெத்திகஸ். இப்போ ஹேரி, ஸோ கொரில்லா சிம்பன்சி மாதிரி தான் நடந்தாங்க. ஓகே, ஸோ ட்ரையோபெத்திகஸ் வாஸ் மோர் ஏப் லைக், ராமாபெத்திகஸ் வாஸ் மோர் மேன் லைக். ஓகே, ஸோ இவங்களோட ஃபாசில்ஸ் எல்லாமே எத்தியோப்பியா, டான்சேனியா அங்கெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நெக்ஸ்ட் DRA ஆஸ்ட்ரேலோபெத்திகஸ் வந்து தேவர் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஃபார்ம்ஸ். தேவர் குட்டி 4 feet மாதிரி, பட் தே வாக் அப்ரைட். ஓகே, ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டோன் வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் எவர் ஹியூமோ ஐ மீன் லைக், ஸோ இந்த ஆஸ்ட்ரேலோபெத்திகஸ்க்கு அடுத்து தான் வந்து they are the first human like hominid, which is nothing but the Homo habilis. Okay, so DRA அப்புறம் H, habilis. ஸோ ஹேபிலிஸ் தான் முதல்ல ஹியூமன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஆர்கானிசமாக இருந்துச்சு. தென் ஃப்ரம் தேர் ஸோ ஹியூமன் ஹேபிலிஸ். ஓகே, DRA ஹெச்சில் இருக்கோமா, ஹேபிலிஸுக்கு வந்து 650 to 800 cc ஆஃப் பிரெயின் இருந்தது. ஓகே, தென் ஹோமோ இரெக்டஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா it did not eat meat most probably and they were also found somewhere close to ஜாவாங்கிறதுனால நம்ம அதை ஜாவா மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவனுக்கு 900 cc பிரெயின் இருந்தது. Okay, so 650 to 800 now 900 cc brain இருந்தது. He started eating meat probably and அதுக்கப்புறமா we had the Neanderthal man. அவனுக்கு தான் மூளை இருக்கிறதுலையே பெருசு, 1400 cc of cranial capacity அவனுக்கு இருந்தது. And he started burying the dead. He started wearing clothes, so hunting, weapons, tools, அது எல்லாமே ரொம்ப well versed வந்து he started using. So இது எல்லாமே Neanderthal. And last we have the Homo sapiens, which is basically the most advanced type of human beings. ஒரு டைமில் தான் வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டார்டட். ப்ரீஹிஸ்டாரிக் கேவ் ஆர்ட் ஒரு 18,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். தென் இஃப் யூ சி அக்ரிகல்ச்சர் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. தென் சிவிலைசேஷன் ஸ்டார்டட் டு கம். ஸோ த மோஸ்ட் டெவலப்ட் ரீசன்ட் மோஸ்ட் மேனுங்கிறது வந்து இஸ் த ஹோமோ சேப்பியன். கிளியர் பசங்களா? ஸோ திஸ் இஸ் த ஒரிஜின் ஆஃப் மேன். ஸோ இந்த ஒரு ட்ரான்ஸுங்கிற அக்ரோனிமை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷனும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் பிரிட்டி மச் அ ஸ்டோரி. ஓகே, ஸோ நான் இங்கே கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கிறத தாண்டி பிரிட்டி மச் நான் உங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து ஐ ஹோப் திஸ் சாப்டர் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல் பசங்களா. ஸோ ஹியர் வி ஹேவ் தி என்டையர் லிஸ்ட் ஆஃப் நீட் டாப்பர்ஸ் தட் வி used over the 5 years and இப்போ 2025 வரைக்குமே வந்து we have really good results that have been put up பசங்களா. ஸோ நீங்களும் இந்த வரிசையில் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தல ப்ரோ கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு. ஸோ இது நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்து அட்டென்ட் பண்ணுற கிளாஸஸ் தான். நவ் தளபதி பேட்ச் அப்படிங்கிறது வந்து இஸ் ஃபார் த 12th படிக்கிற பசங்க அண்ட் தளபதி ப்ரோ கிளாஸஸ் வந்து ஆஃப்லைனான 12th படிக்கிற பசங்க. தளபதி ப்ரோ ரெண்டுமே 12th ஸ்டாண்டர்ட். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஸ்கூல் அட்டென்ட் பண்ணிவிட்டு வந்து ஈவினிங் அட்டென்ட் பண்ணுற கிளாஸஸ் பசங்களா, சரியா? அண்ட் நீங்கள் ஒரு ரிப்பீட்டடாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹியர் வி ஹேவ் த வெட்ரி பேட்ச் ஆன்லைனில் அண்ட் த மாரா பேட்ச் ஆஃப்லைன். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸஸுமே உங்களோட எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறதுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஃபோக்கஸ் கொடுத்து வி வில் ஹெல்ப் யூ ஆல் டில் த எண்ட் பசங்களா. ஸோ இந்த 5 கோர்சஸ் தளபதி ப்ரோ, வெட்ரி, வந்து is designed specially for you for your success. So நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸை மறக்காமல் விசிட் பண்ணுங்க அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன டவுட்ஸ் என்ன அட்மிஷன் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே பசங்களா? ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see you all in the next class. இந்த எவல்யூஷன் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே சூப்பராக முடிச்சிருங்க. அடுத்த கிளாஸில் சூப்பரான ஒரு சாப்டரை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட்.